ஹாய் சிலராக எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக எதற்காக எனக்கு இந்த வீடியோ அப்படின்னா, உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஆமாம், என்னங்க மயில் அருகிலேயே உட்காந்து நீங்கள் உங்கள் முகத்தை மறைச்சிட்டிங்கன்னா எப்படிங்க? அதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேங்க. இன்னைக்கு இப்படி பண்ணணுன்னே ஐயோ போச்சு, காமிச்சிட்டேன் பாருங்கள் என்னோட அழகான முகம். ஆக்சுவலாக எதுக்காக இன்னைக்கு வீடியோனா, ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஆக்சுவலாக அதில் இன்னைக்கு வந்து நான் ஒரு 3 டாபிக் கொண்டு வந்திருக்கேன். அந்த 3 டாப்பிக்கை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பற்றி பேசலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, மூளை இல்லாத மக்கி போன மக்களே, மூளை இல்லாத மக்கி போன மக்களே, எல்லாரும் இல்லைங்க, சில பேர். கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்த நம்ம கிட்ட கன்வே பண்றாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ நான் எதை பற்றி பேசணும் உங்களுக்கு தெரியும். கேர்பேஜ் வந்து எடுக்கிறதுக்கு வராங்க இல்லையா, அதான் கேர்பேஜ் இப்படியெல்லாம் சொல்லலாம். குப்பை எடுக்கிற ஒரு அண்ணாங்களா அக்காங்களாம் வராங்கல்ல, அவங்கெல்லாம் ஒன்றும் கீழ்த்தரமான ஆளுங்க கிடையாது. அவங்களும் நல்ல போஸ்டிங்கில் இருந்து வேலை இல்லாததுனால இப்போ அந்த ஜாப் வந்திருக்கலாம், என்னவோ அவங்களோட சுச்சுவேஷன். ஆனால் கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க, மக்கி போன குப்பையை தனியாக போடவும் மக்கும் குப்பையை தனியாக போடவும் சொல்கிறாங்க. நான் எங்கள் வீட்டில் பிரித்து தான் போடுவேன். ஆனால் எங்கள் வீட்டில் சுண்டேலி பிரித்தா என்ன பண்ணுவோன்னா, வேம்டே மக்கும் குப்பையில் தான் மக்காத போடுவாங்க, மக்காத குப்பையில் தான் மக்கும் போடுவாங்க. அப்போ அதுவும் தொல்லை தாங்க முடியல. அதை விடுங்க, இப்போ இல்லாமல் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் வந்து கரெக்டாக அதை எடுத்து போட்டுருவேன். ஸோ இப்போது பார்க்குற மக்களும் அப்படி தான் இருக்காங்க. அதான் அவங்களுக்காக தான் இந்த பேர் வச்சுக்க, மக்கி போன மக்களே. தயவு செஞ்சு குப்பையை வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எடுத்து போடுறாங்கல்ல, ஐ மீன் வீட்டுக்கு வந்து அவங்க கலெக்ட் பண்ணி அதில் போடும்போது, டஸ்ட்பின்குள்ளே போடும்போது அது எவ்வளோ கஷ்டம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் குப்பை தொட்டி என்னைக்காவது நீங்கள் கை விட்டு கழுவி இருக்கீங்களா? கழுவி பாருங்கள், அப்போ தான் அதோட அருமை தெரியும். வீட்டில் இருக்க அத்தனை பர்சன்ட் போய் இது கண்டிப்பாக போய் சேரணும், போய் பாருங்கள், அதை நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்க, அப்போ தான் தெரியும். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னா கழுவுறதில்ல, யார் கழுவுறாங்கன்னு அவங்க வீட்டு தலைவனும் தலைவிக்கும் தான் தெரியும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் தான். எங்கள் வீட்டில் வந்து குடித்த டம்ளர் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ லிவ் இட் தட். ஸோ என்ன ஆச்சுன்னா, பாவம் அந்த அண்ணா இந்த வெயிலில் யாராவது ஒரு பாட்டில் தண்ணி குடிக்க கொடுக்குறீங்களா? கிடையாது. அட்லீஸ்ட் தனித்தனியாக பிரித்து போடுறீங்களா? கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அவங்க தான் எடுத்து போடணுமா? இல்லை கேட்குறேன், நீங்கள் எடுத்து போடுங்களேன். அந்த காலத்து மாதிரி குப்பை தொட்டியை மட்டும் வச்சிடணும், நீங்கள் எடுத்து வந்து போடணும்னு சொல்லியிருக்கணும். எல்லாம் அட்வான்ஸ் உங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக கவர்மெண்ட் பண்ணால் பேசுகிறீங்க பாருங்க, என்ன பேச்சு. அப்புறம் செயல்படுத்துவீங்க பாருங்க, என்ன செயல். பாவமாக இருக்கு அவங்களெல்லாம் பார்த்தா. தனித்தனியாக பாவம் அவங்க எடுத்து, அவங்களுக்கு டைம் வேஸ்ட் தானே. இப்போது அவங்க அடுத்த ஏரியாவுக்கு போகணும், அந்த ஏரியாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, திட்டுறாங்க. ஸோ எல்லாமே வேஸ்ட் ஆகுது, அவங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, அவங்க டைம் வேஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாமே எக்ஸட்ரா இஸ் ஈக்குவல் டு எக்ஸட்ரா. நீங்கள் என்ன பண்ணுங்க, எதுவுமே ஒழுங்காக பண்ணாமல் அவங்கள போய் தப்பு சொல்கிறீங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. பெரிய ஆளுங்க கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு பைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அவங்க அப்படி சரியில்லைங்க, அவங்க எப்படி சரியில்லை. முதல்ல நீங்களே சரியில்லைங்க, மூளை இல்லாத மக்கி போன மக்களே. எல்லாரும் இல்லைங்க, முக்கால்வாசியில் கால்வாசி பேர் தான் பிரில்லியன்ட் மைண்டோட இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. முக்கால்வாசி பேர் மக்கி போன மக்களே. நல்லா இருக்குல்ல நான் கண்டுபிடிச்சது. ஸோ நான் இன்னைக்கு இதை வந்து ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ரைட் டைம் இன்னைக்கு தான் வந்துச்சு. என் ஹார்ட்டு இன்னைக்கு தான் கைட் பண்ணிச்சு. அதனால தான் உங்ககிட்ட இதை நான் சொல்ல வந்திருக்கேன். தயவு செஞ்சு தனித்தனியாக போடுங்க. மக்கும் குப்பை தனியாக போடுங்க, மக்காத குப்பை தனியாக போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து போடுங்க. கொஞ்சதா எடுத்துகிட்டு வந்து குப்பை அவரே எடுக்கணுமா, அவரே எடுத்து போடணுமா? நீங்கள் ஜாலியாக போயிடுவீங்களா, எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அப்புறம் திட்டுவீங்களாம். என்னடா இது, என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? வீட்டில் நான் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் பார்க்குறேன்,
அதான் சொன்னேன், முக்கால்வாசி பேர் இப்படி தான் டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்கள. பாவமாக இருக்குது. நீங்களும் ஒரு மனுஷங்க தானே, பாவமாக இல்லை? யூ டோன்ட் ஹாவ் அ ஹார்ட். அவ்வளோ குப்பை. பக்தி பக்தின்னு டிக்கி 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 டிக்கின்னு மணி ஆட்டினா மட்டும் போகாது. யோர் ஹார்ட் இஸ் நாட் பியூர். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். வேறு ஒன்றும் மக்கி போன மகண்டை கிட்ட என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த விஷயத்த கன்வே பண்ணியே ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக 3 விஷயத்த கன்வே பண்ணலான்னு இருந்தேன். ஒரு விஷயத்துக்கு 5.332 வந்துருச்சு. அதனால் இந்த விஷயத்த நான் இப்படி கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் விஷயத்த நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ. கதை பேசுறதுக்கு வந்துடுவாங்க.